பல்லிக்குதுடா. மெதுவா மெதுவா. மா வந்துட்டியாடா? மா எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமாமா? ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கம்பெனியை தனி ஆளா உருவாக்கி இருக்காருன்னா சான்ஸே இல்லம்மா. நிஜமாவே ஒரு கிரேட்மா. அப்படியா? நிஜமாவாடா? அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவர் அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. யோசிக்கவே வேணாமா, கண்ணை மூடி நம்ம அஞ்சலி அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். மகாராணி மாதிரி பாத்துப்பாரு. மா ரகு, என்னாச்சு? டேய் கேசவா, இப்பதான்டா அவ ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் பேசினேன். ஒவ்வொருத்தரும் எப்படி புகழ்ந்து பேசுறாங்க தெரியுமா? சான்ஸே இல்ல. இது பாருங்க, நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏண்டா, நீங்க நல்லா விசாரிச்சீங்களாடா? ஏய் லட்சுமி, அவங்க 2 பேரும் தான் நேர்ல போய் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கானுங்க. அப்புறம் என்ன? மாமாவும் விசாரிக்க போயிருக்காருல, அவரும் வந்து சொல்லட்டும். சும்மா ஆளுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். வேணும்னா அவரை வீட்டுக்கு இன்னொரு தடவை கூட்டிட்டு வந்து பேசி பார்க்கலாம். லட்சுமி, நீங்கள வந்துட்டீங்களா? என்னாச்சுங்க, சொல்லுங்க. அந்த பையன் படிச்ச ஸ்கூலுக்கெல்லாம் போய் கான்வென்ட் ஃபாதர்கிட்ட விசாரிச்சேன். அவங்க எல்லாருமே அந்த பையனை பத்தி நல்லா தான் சொல்றாங்க. ஏமா, நான் சொல்லும் போது நம்பாம கேட்ட, இப்ப அப்பாவும் அதே தானே சொல்றாரு. அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லா கிளாஸ்லயும் நம்பர் 1 ஸ்டூடெண்டா, ரொம்ப திறமையான பையனா. அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப ஒழுக்கமா வளர்ந்திருக்கான். எந்த கெட்ட வழக்கம் இல்லையா? நிஜமா வாங்க இதெல்லாம்? ஏமா, அதெல்லாம் இருக்கட்டும். அஞ்சலி இவருக்கு மட்டும் ஓகே சொல்லிட்டா கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். அதான் இப்போ நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அந்த பையனை வர சொல்லி நாம கல்யாணத்தை பத்தி பேசிடலாம். அஞ்சலி, வாடி வெளியில. வரேன். ஏ பாட்டி, உனக்கு மைக்கே வேண்டாம். நான் காலேஜ்ல இருந்தா கூட நீ கூப்பிடுறது என் காதுல கேக்குது. எதுக்கு இப்படி கத்துற? அன்னைக்கு ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, மின்னல் மாதிரி. அவனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குடி. உன் மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுடி. அஞ்சலி, அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டேன். எங்க எல்லாருக்கும் அந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். நீ யோசிச்சு முடிவு சொல்லு போதும். அப்பா, எனக்கு குழப்பமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அஞ்சலி, அம்மா, நீங்க எல்லாரும் இந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்றதுக்கு எவ்வளவு யோசிச்சீங்க. எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல. ப்ளீஸ்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க. டேய், அது ஏன் ஃபோனு? டேய், அஞ்சலி கிட்ட இருந்து ரிப்ளை வரலனா இவனை கூட்டு போய் எங்கேயாவது நல்ல மந்திரவாதி வச்சு மந்திரிக்கணும்டா. ஒரு மாதிரி ஆயிட்டான். விட்டா ஹாஸ்டல் வார்டனோட போன புடிங்கி அதுலயும் ரிப்ளை பண்ணிருப்பானு பாப்பான் போல. டேய், அவசரப்படாதடா. மேரேஜுக்கு இன்னும் டைம் இருக்கு, பாத்துக்கலாம்டா. கண்டிப்பா பாசிட்டிவா தான் சொல்லுவா. இல்லடா, இவ்வளவு நாளா ஒன்னும் தெரியல. அவகிட்ட லவ் சொன்னதுல இருந்து அவகிட்ட இருந்து ரிப்ளை வராத ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வருஷம் மாதிரி எனக்கு தெரியுது. டைமே ஓட மாட்டேங்குதுடா. ஓ, லவ் டிசீஸ் முத்திருச்சு. மருந்து எங்க கிட்ட இல்லப்பா. அதுக்கு டாக்டர் அஞ்சலி மட்டும்தான். அவளால மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ரொம்ப கஷ்டமா இருந்தா நீயே ஃபோன் பண்ணி கேட்டுறேன்.
அஞ்சலி ஏய் என்னாச்சு? என்ன குழப்பம்? இல்லக்கா, கல்யாணம் வயசுல என்னை விட சின்னவளா இருந்தாலும் மெச்சூரிட்டியில என்னை விட ரொம்ப பெரியவனி. என் லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா எனக்கே நீ தான் அட்வைஸ் பண்ணுவ. நீ கன்ஃபியூஸ் ஆகலாமா? இல்லக்கா, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கொஞ்சம் பயமா இருக்குக்கா. இதுல பயப்பட ஒன்னும் இல்ல அஞ்சலி. எல்லா பொண்ணுங்க லைஃப்லயும் நடக்கிற விஷயம் தானே. நல்ல சம்பந்தம், அப்பா அண்ணன் எல்லாரும் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சு நல்ல விதமா தானே சொல்லிருக்காங்க. வீட்ல எல்லாருக்குமே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? எனக்கு டபுள் மைண்டடா இருக்குக்கா. ஒரு பக்கம் நம்ம ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும், இன்னொரு பக்கம் என் காலேஜ் படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு பிரிய போறோமோன்னு கஷ்டமா இருக்குக்கா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உன்னை யாரை விட்டுட்டு போக சொன்னா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்டடீஸ கண்டினியூ பண்ணு. மகேஷ் கிட்ட அத பத்தி பேச சொல்லுவோம். நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் அவர் ஓகே தான் சொல்லுவார். அஞ்சலி, பெத்தவங்களோட பெரிய கனவே தம் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. எனக்கு தான் அமையல. கல்யாணத்துக்கும் எனக்கும் ராசியே இல்ல. உன் கல்யாணமாவது நல்லபடியா நடந்தா அம்மா அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அக்கா, பார்க்கலாம், யோசி. நான் வரேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல. ச்சே. ஆட்டோ ஆட்டோ. எங்க மேடம் போகணும்? அண்ணே, அண்ணா நகர் போகணும். போலாங்க மேடம். சரி. அண்ணா 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 நகர். ஏய் கமலி, இங்க பாருங்க, நான் உங்க கமலி இல்லைன்னு சொல்லிட்டேன். சும்மா அந்த பேரை சொல்லாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஓகே 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 சரி சரிங்க, சாரிங்க. அச்சசலா நீங்க பாக்குறதுக்கு என் அத்தை பொண்ணு கமலி மாதிரியே இருக்கீங்களா? அதான் உங்களை பார்த்தாலே எனக்கு அவன் ஞாபகம் வந்துருது. ஆனா நீங்க பாக்குறதுக்கு அப்படியே என் கமலி மாதிரியே இருக்கீங்க. மேம், நீங்களும் இந்த ஆட்டோல தான் வரீங்களா? ஏங்க, ஆட்டோ பிடிச்சது நான். நீங்க வேற ஆட்டோல போய்க்கோங்க. ஓ, அண்ணா வாங்க போலாம். உட்காருங்க மேடம். மேடம் 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 நீங்களும் அண்ணா நகர் தான் போறீங்க, நானும் அண்ணா நகர் தான் போறேன். சேர்ந்து போனா செலவு மிச்சம் இல்ல மேடம். எனக்கு அடுத்த சவாரி இருக்கு. நான் வரல, நீங்களே போங்க. ஐயோ மேடம் மேடம் மேடம், நீங்க வேணா பின்னாடி உட்காந்துக்கோங்க மேடம். இவர் வேணா என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டோம். ஆமா மேடம், ஏறுங்க மேடம். அண்ணே, பாட்டு ஏதாவது போடுன? அழகான ராட்சசியே, அடி நெஞ்சை புதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அழகான ராட்சசியே, அடி நெஞ்சை புதிக்கிறியே, அண்ணா தலைவலிக்குது, கொஞ்சம் பாட்டு நிறுத்துறீங்களா? அண்ணே, பாட்டு ஆஃப் பண்ணா தலை வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. பாட்டு ஆஃப் பண்ணாதானே பேசிக்கிட்டே வர முடியும். ஆமாண்ணே, உங்களுக்கு எந்த ஏரியா? சைதாப்பேட்டாதாப்பா. அட, நம்ம பக்கத்து ஏரியா. சரிண்ணே, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வருமானம்லாம் பரவாயில்லையா? என்னப்பா, நைட்டு வண்டி எடுத்தா காலையில வரைக்கும் சவாரி தான். ஃபுல்லா ரவுண்ட்ஸ் தான் போலயே. செம்ம ஜாலியா இருக்கீங்க போல. ஓ அண்ணே, நீங்க தலைவர் ஃபேனா? ஆமாப்பா, ஆட்டோ டிரைவரா இருந்துட்டு தலைவர் ஃபேனா இல்லாம இருக்க முடியுமா என்ன? அட அட அட, நீங்களும் தலைவர் மாதிரியே நல்ல ஸ்டைலா செம்மையா இருக்கீங்க. அப்படியாப்பா? அப்புறம் அண்ணே, கல்யாணம் ஆயிடுச்சா? லவ் மேரேஜா, அரேஞ்ச்டு மேரேஜா? நான் லவ் மேரேஜ் தாப்பா. வெக்கத்தை பாரு அண்ணே. எனக்கு ஒரு லவர் இருக்காங்கண்ணே, பேரு கமலி. ஓ, என் அத்தை பொண்ணுண்ணே. கமலி. நல்ல பேரு. ஆமால்ல அண்ணே,
வாயை திறந்து பேசக்கூட மாட்டா. கண்ணாலேயே எல்லாத்தையும் பேசுவானே. அண்ணே, நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் என்ன தேடி தேடி வருவானே. அண்ணே, என்ன பார்க்கலனா என் ஆளுக்கு தூக்கமே வராதுண்ணே. ஓஹோ, என் ஆளுக்கு அவ்வளோ பாசம் என் மேல. அண்ணே, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க ப்ளீஸ். ஏங்க அண்ணே, நிறுத்துண்ணே. மேடம் மேடம், எவ்வளவு ஆச்சுண்ணே? 50 ரூபாமா. அண்ணே, நானும் இங்கே தான் இறங்கணும். தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ மேடம், சேஞ்ச் இல்லையா மேடம்? அண்ணே, இந்தாங்கண்ணே. சரி வச்சுக்கோங்கண்ணே. அண்ணே வேணாம், நானே தரேன். சேஞ்ச் அவர்கிட்ட கொடுத்துருங்க மேடம். அண்ணே, நீங்க போங்க. நீங்க போங்க போங்கண்ணே, அடுத்த சவாரி இருக்குல்ல. மேடம், உங்க நம்பர் சொல்லுங்க, ஜிபே பண்ணிக்கலாம். இல்ல, இத வச்சுக்கோங்க, சேஞ்ச் இருந்தா கொடுங்க. பரவாயில்ல மேடம், நாளைக்கு பார்க்கும்போது வாங்கிக்கிறேன். ஏன்னா நாம தான் அடிக்கடி மீட் பண்றோம்ல, அதனாலதான். மேம், உங்க நம்பர்? ஒரு நிமிஷம் மேடம். நம்பர் வாங்கலான்னு பார்த்தா நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன மேம்? தேங்க்யூ. இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் மாமா எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுல இருந்து நாங்க ரெக்கவர் ஆகவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் அவரோட கனவெல்லாம் நிறைவேற்றணும்னா நாங்க அதெல்லாம் மறந்துதான் ஆகணும். அவருக்கு அப்புறமா தியா குரூப் ஆஃப் கம்பெனியை நடத்துற பொறுப்பை நானும் அவரோட சிஸ்டர் மோனிகாவும் எடுத்துக்கலான் இருக்கோம். இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் இந்த பார்ட்டி. நாங்க என் மாமா போட்ட பாதையில உங்க எல்லார் கூடவும் சேர்ந்து நடக்க போறோம். அவர் இல்லைனாலும் காலத்துக்கும் அவர் பேர் சொல்ற மாதிரி இந்த கம்பெனிய பெருசா வளர்க்க போறோம். அப்புறம் என் மாமா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாரு, நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா புதுசா எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அவரோட வாக்கே வேத வாக்கா நினைச்சு நாங்க இந்த கம்பெனி பொறுப்பை கையில எடுக்கிறோம். அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அதுக்கு தான் இந்த பார்ட்டி. என்ஜாய் யுவர் செல்ஃப். என்ன பாப்பா, என்ன வேணும்? சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ்.
ஏய் என்னடி? பசிக்குது, சாப்பாடு வேணும். சாப்பாடெல்லாம் இல்ல, வேலை பண்ணாதான் சாப்பாடு. ஏய் போ அந்த பக்கம், நான் சாப்பிடுறத வெறிக்க பாக்குறேன். ஏய் என்னடி? வா இங்க. வேணுமா? என்னடி கண்ணு வைக்கிற? முஞ்ச பாரு. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கியா? அறிவில உனக்கு எதுக்கு இங்க வந்த? ஓ தியா, பயப்படாத. தியா, 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 தியா என்னாச்சு? தியா என்னடா ஆச்சு? ஏய் என்னடி ஆச்சு? சின்ன குழந்தைனும் பார்க்காம அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? என்ன ஆனாலும் சரி, நான் தியாவை உங்ககிட்ட விட மாட்டேன். நில்லு. குழந்தைய கொண்டு போறேன்னு சொல்ற? இது என்ன நீ பெத்த குழந்தையா இல்ல தத்தெடுத்தியா? நான் இந்த குழந்தையோட அத்தை. அவளை எப்படி வளர்க்கணும், எப்படி அவளை பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் எனக்கு சொல்லி தர தேவையில்ல. சொத்துக்காக குழந்தைய தூக்கி வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கியா? இங்க வந்திருக்க யாரும் உன் டிராமாவை நம்ப போறதில்ல. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது. சொல்லு, முதல்ல குழந்தைய கூட. மேம் விடுங்க மேம். தியா, மேம் விடுங்க மேம். இது என் குழந்தை, என் குழந்தைய விடுங்க. இவ யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல? இவதான் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு பேசி வச்சிருந்தோம். இவளோட நேரம் கல்யாணத்தன்னைக்கு எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் பழி வாங்கிடுச்சு. ஒரே நாள்ல 2 உயிரையும் முழுங்கிட்டா. அந்த அளவுக்கு ராசியான ஆளு. இப்போ என் அண்ணன் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறா. முதல்ல குழந்தைய கூட. மேம் நான் கொடுக்க மாட்டேன். மேம் குழந்தைய கொடு. வாதியா. தியா இறங்கு. தியா வா. இறங்குமா. வரல விடுங்க. தியா, தியா வாதியா. குழந்தைய கொடுங்கறல. பொம்பளன் கூட பார்க்க மாட்டே திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி ஆயிடும். கொடு. எனக்கு துளசி அம்மா வேணும். ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க. குழந்தைய கொடு. ஏய் குழந்தைய குடுத்துட்டல, போ இங்க இருந்து போ. துளசி அம்மா போகாதீங்க. சும்மா துளசி அம்மா, துளசி அம்மா. ஓடிங்கறல. ஏய் பாத்துட்டு இருக்க. துளசி அம்மா கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். சுமாரு. சாரி. நீங்க போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. போங்க. போங்க. நனைஞ்சிட்ட பாரு. ப்ளீஸ் கேரி ஆன். ப்ளீஸ். வா. எங்க சொன்னா கேட்க மாட்டியா? மூஞ்ச எங்க குழந்தைய கூட்டிட்டு போங்க. டேய் யாரா? உன் டாக்டர் கிட்ட இருந்து போனா? சும்மா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் காதல் நோயால் அவதிப்படுவதால் அவர் காதலுக்கு உடனே ஓகே சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டேய் சும்மாடா. டேய் அட்டெண்ட் பண்ணி பேசுறா. அட்டெண்ட் பண்றா. ஹலோ, சொல்லு அஞ்சலி. டேய் வாத்து, ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லு. நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே வர முடியுமா? சொல்லு, எங்க வரணும்? நம்ம வழக்கமா பாப்போம்ல ஒரு கோவில், அங்க வந்துரு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சரி, நான் வந்துடுறேன். டேய் டேய் டேய், போன வெச்சிராத. சொல்லு. அது ஆமா, என் அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நீ உன் ஆளை காட்டுறேன்னு சொன்னல்ல, அது என்னடா ஆச்சு? என்ன என் அக்கா கல்யாணம் நின்னு போச்சுன்னு தப்பிக்கலான்னு பாக்குறியா? என்ன யோசிக்கிற? நான் எப்படி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேனோ
அதே மாதிரி நீ உன் லவர் யாருன்னு காட்டணும். சரியா? சரி. டேய் என்னடா மச்சான் என்ன சொல்றா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமாண்டா. கோயிலுக்கு வர சொல்றா. சூப்பர்ரா மச்சான். பாத்தியாடா நாங்க கொடுத்த ஐடியாவால அவளே உனக்கு ஃபோன் பண்ணி ப்ரோபோஸ் பண்றதுக்காக கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கா. டேய் சும்மா இருங்கடா. அவ ஏதோ என் லவ்வரை காட்டுன்னு சொல்றாடா. டேய் இதெல்லாம் லவர்ஸ்குள்ள நடக்கிற டாம் அண்ட் ஜெரி கேம்டா. நீ இவ்வளவு நாள் அவகிட்ட உன் லவ்வர் சொல்லாம ஏமாத்தனல, அதான் அவ உன்னை டீஸ் பண்றா. ஆமாண்டா மச்சான், நீ என்ன பண்ற? கோவில்ல விபூதி பூசிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. அங்க அவளை கூட்டிட்டு போய் என்னோட லவ்வரை இப்ப காட்டுறேன் பாருன்னு அவளை கண்ணாடியை பார்க்க சொல்லு. அவ அப்படியே மெல்ட் ஆயிடுவா. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் தான், ஜாலி தான், சோசியல் மீடியாவில் ஜோடியா ஹார்ட்டை பறக்க விட வேண்டியதுதான். மச்சான் அது கோவில்ரா, பார்க் இல்ல. சரியா? ஏன்டா போடா. ஏங்க நம்ம ராமையா அண்ணா இருக்கார்ல, அவரோட பொண்ணு போட்டோ அனுப்பி வச்சிருக்காங்க. குடு. நல்ல லட்சணமா இருக்கா. மாமா காஃபி. எனக்கு வேண்டாமா. பொண்ணு நல்லா தான் இருக்கா. அம்மாட்ட காட்டு. கொடுங்க அத்தை. காட்டு. இத பாருங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே இல்ல? ஏங்க நம்ம பையன் இல்லைங்க, பொதுவாவே இந்த காலத்து பசங்களுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தான் நல்லது. இல்லன்னா யார் என்னன்னு தெரியாது, ஊர் பேர் தெரியாத பொண்ணை இழுத்துட்டு வந்து நிப்பாங்க. ஈஸ்வரமூர்த்தி வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ பெரிய வீட்டு பொண்ணாதான் இருக்கணும். அந்தஸ்துல எந்த குறையும் இருக்க கூடாது. ராமையா குடும்பம் நமக்கு சமமான குடும்பம் தான், வெற்றிக்கு பொருத்தமா தான் இருப்பா. பொண்ணு ஓகேனா ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஜாதகம் ஓகே ஆயிடுச்சுன்னா கெட்டி மேளத்தை கொட்ட வேண்டியதுதான். ஐயோ அம்மா, என்னம்மா என் கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரம்? இப்ப பண்ணாம 60வது வயசுலயா பண்ணுவ நீ? ஐயோ அம்மா, என் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு. ஏய் என்னடா உன் நிலைமை? அப்பா குட்டிட்டு போதுடா. அது கொடுங்க, அப்புறம் குடிச்சுக்கலாம். ஐயோ, இப்பதான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னா என் கனவெல்லாம் என்ன ஆகுறது? கனவா? டேய் என்னடா உன் கனவு? கல்யாணம் பண்ணாதாண்டா உன் வாழ்க்கை மாறும். அதை விட அப்படி என்னடா கனவு உனக்கு? சொல்றா, என்னடா கனவு? அப்பா அது வந்து எலெக்ஷன் வருதுல்ல, அந்த எலெக்ஷன்ல நீங்க நின்னு நீங்க மினிஸ்டர் ஆகணும்பா. அதான்ப்பா என் கனவு. நீங்க அத பத்தி யோசிக்காம நீங்க என்னன்னா என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்பா நீங்க மினிஸ்டர் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதான் என் முடிவு. என்ன அவ வயசுல சின்னவனா இருந்தாலும் அவ பேசுறது ரொம்ப கரெக்ட். அவன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே அவங்க தாத்தா மாதிரி. நான் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல? பாத்தீங்களா எப்படி பேசி உங்க தம்பி எல்லாரையும் வளைச்சு போட்டுட்டு இருக்கான்னு? நீங்களும் தான் இருக்கீங்களே. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏற்கனவே இந்த வீட்டுல நமக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. திடீர்னு உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகி ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுக்குள்ள ராஜா ராணியா இருப்பாங்க. அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நாம 2 பேரும் அவங்களுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ சும்மா பேசாம இருக்கியா?
அஞ்சலி டேய் அங்க யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருந்த? அது அது ஒன்றும் இல்லை. சரி, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, என்னது? நீ உன் லவரை பத்தி சொல்றேன்னு சொன்னல, அத முதல்ல சொல்லு. இல்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் முடியாது, நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், சொல்லு. அஞ்சலி, அதை எப்படி சொல்றது? டேய் லூசு, என்கிட்ட ஏன்டா தயங்குற? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்கிட்ட முதல்ல சொல்லாம எத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருப்ப? சொல்லுடா இப்போ. டேய் உன்னதான் கேக்குற, சொல்லு. அஞ்சலி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அஞ்சலி. நான் உன்னை லவ் பண்றேன். நீ என் ஃப்ரெண்டா இல்ல, லைஃப் லாங் என் கூடவே இருந்தீங்கன்னா என் லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. டேய் லூசு, ஆள்கிட்ட லவ் சொல்றதுக்கு என்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான்டா. ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அஞ்சலி, நான் விளையாடாதடா, போதும் நிறுத்து. நான் உன்கிட்ட ஒரு வேற முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? அன்னைக்கு காலேஜ்ல இருந்து என் வீட்டுக்கு டிராப் பண்ணார்ல, அப்புறம் அவரு என்ன பொண்ணு கேட்டாருன்னு சொன்னல, அவர்தான்டா அந்த மகேஷ். அவரை பத்தி என் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அவர் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்காண்டா. அவரை நான் கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்றாங்கடா. இத பத்தி பேசுறதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா, என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த மாதிரி நான் எப்பவும் குழப்பமா இருந்தாலும் நீ தானே எனக்கு நல்ல சொல்யூஷன் கொடுப்ப, நீ தானே என்ன நல்லா கைட் பண்ணுவ. அதான் உன்னை பார்த்து பேசலான்னு வந்தேன். சொல்லுடா, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? கவின், மழை வருது, சொல்லுடா. டேய் அழறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அஞ்சலி, கண்ணுல மழை தண்ணி விழுகுதுல, அதான். அக்கா கல்யாணம் பாதிலே நின்று போயிடுச்சுடா. ஏன் கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணும்னு வீட்டுல எல்லாருமே சொல்றாங்க. இது நல்ல சம்பந்தம், மிஸ் பண்ண வேணான்னு சொல்றாங்க. அவரு ரொம்ப நல்லவருடா. என் ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? என் அப்பா அம்மா போலீஸ்ல அரெஸ்ட் ஆனப்போ அவர்தான் ஹெல்ப் பண்ணி வெளியில கொண்டு வந்தாரு. அப்பா கடன் வாங்கினதுனால ஜப்தி பண்ண பார்த்தாங்கல்ல, அப்ப கூட அவர்தான் ஹெல்ப் பண்ணாரு. அவர் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காருடா. வீட்டுல எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்குடா. எனக்கும் சில நேரத்துல சரின்னு தான் தோணுதுடா. இருந்தாலும் குழப்பமா இருக்கு. நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா எங்க ஃபேமிலியில எங்க அப்பா அம்மா அக்கா அண்ணனுங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நீ சொல்லு கவின், நீ என்ன முடிவு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். இல்ல அஞ்சலி, உன் ஃபேமிலியில எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நீ சொல்றத வச்சு பார்த்தா நல்லவரா தெரியறாரு. உன் ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் லைஃபும் நல்லா இருக்கும், நீயும் சந்தோஷமா இருப்ப. நீ ஓகே சொல்லிடு. டேய் நிஜமா தான் சொல்றியாடா? ஆமா அஞ்சலி. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த கிளாரிட்டிக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். ஏன்னா நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. எனக்கு எது சரி தப்புன்னு உனக்கு எல்லாமே தெரியும்ல. தேங்க்யூ சோ மச்டா. சரி வா கிளம்பலாம். என்னடா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? மழை அதிகமா வருது, வாடா போலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நீ இப்படியே உன் லவ் சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. சீக்கிரம் அவளை பார்த்து உன் லவ் சொல்லு, சரியா? வா போலாம். விடு அஞ்சலி. ஏய் நீ போ, நான் வரேன். என்னடா ஆச்சு உனக்கு? மழையிலேயே நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல,
நீ போ, நான் வரேன், போ. சரி நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். என்னடா எழுதுற? இங்க பாரு, ஒழுங்கா பாரு. நீ எழுது. பாட்டி குழந்தை ஒழுங்கா தலையில படிக்க இருக்காதுன்னு எத்தனை மாட்டேங்கிறாம்மா. தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். சும்மா அவனை போட்டு இருங்கம்மா. நீ எழுதுற கண்ணா. நீ எழுது. எழுது. டேய் நைஸா இடிடா. என்னால மெல்ல முடியல, பல்லெல்லாம் வலிக்குது. காஃபி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸா இடி. பேபி, இந்த பேபி பால். பாட்டி இது உங்களுக்கு சுகர்லெஸ். ரொம்ப சந்தோஷம். டேய் அதுல இருந்து கொஞ்சம் எனக்கு ஊத்துடா. நீங்க வேற. இங்க பொறுமையா பாருங்க. சொல்லி கொடுறா. போங்கம்மா. சின்ன உங்களால தான் இவன் பையன் கெட்டு போறான். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு பாரு. என்னத்த எழுதுற டேய். பாரு. நல்லா படிச்சிட்டு எழுதணும். போடா, ரொம்பதான். ஏய் அஞ்சலி, முடிவு எடுத்துட்டியா? ஏன் ப்ரோ, முடிவெடுக்க முடியாம அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரா. குழப்பமா இருந்தது, அதான் வெளியில போயிட்டு வந்தேன். சரி, இப்ப குழப்பெல்லாம் தீர்ந்துருச்சா? என்னம்மா? அப்பா நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். உங்க எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்குல்ல? உங்களோட விருப்பம் தான்ப்பா என்னுடைய விருப்பமும். சூப்பர். ஒத்துக்கிட்டா? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்ப்பா. சந்தோஷமா? சூப்பர் அஞ்சலி, இப்பதான் நீ கரெக்டா முடிவு எடுத்திருக்க. என்னம்மா, நாங்க கம்பல் பண்றோம்னு முடிவு எடுத்திருக்கியா? ஐயோ, உனக்கும் பிடிச்சிருக்குல்ல? ஆ? சரி சரி. அஞ்சலி, இந்த வாய் தர. இல்ல இல்லத்த, போதும் போதும். இந்தடா தங்கம், என் செல்ல குட்டி. ரொம்ப சந்தோஷம். இன்னும் எப்படி ஆடுறான் பாரு. ஏய், நான் இந்த வீட்டை விட்டு போறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அஞ்சலி, நீ அந்த பையனை கட்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ போற. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அவன் உனக்கு சின்ன கஷ்டம் கூட கொடுக்காம உன்னை தங்கம் மாதிரி வச்சு தாங்குவாண்டி. அவன் தங்க புள்ளடி, தங்க புள்ள.
அத்தை, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். நம்ம பொண்ணு நல்லா வாழ்ந்தா தானே நமக்கும் சந்தோஷம். வாமா துளசி. துளசி, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இதோ நம்ம அஞ்சலி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஐயோ அஞ்சலி, ஓ உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? நல்லா வெக்கப்பட்டுக்கம்மா. இதுக்கப்புறமா நாங்க இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஏய் கரெக்டா சொன்னீங்க. இவளுக்கு வெக்கப்பட தெரியும்னு இப்பதான் நமக்கே தெரியுது. இந்த கல்யாணத்தோட நம்ம குடும்பத்துக்கு வந்த எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். லட்சுமி, அஞ்சலியை கூட்டிட்டு போய் சாமி கிட்ட விளக்கேத்தி வேண்டிக்கிட்டு வா. சரிங்க. அஞ்சலியை கூட்டிட்டு போங்க. அஞ்சலி போமா. போ. நீ யாரையும் லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ யாருன்னு உன் க்ளோஸ் ஃப்ரெண்டான எனக்கே சொல்ல மாட்டேங்கிறல்ல நீ. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் அஞ்சலிக்கும் இப்படிதான் கல்யாணம் நடக்கும். அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்டா. அங்க துளசி அக்கா கழுத்துல தாலி ஏறின அடுத்த செகண்ட் நான் என் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். சிவராமா, இந்த சந்தோஷமான விஷயத்த அந்த பையனுக்கு போன் பண்ணி சொல்லுடா. அப்பா உடனே சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்க போங்க. ஹலோ, நான் அஞ்சலியுடைய அப்பா பேசுறேன். சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான் தம்பி. தம்பியா? நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏதான் சொன்னீங்க? இப்போவாது மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? சரிங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க. அடுத்து இதுக்கப்புறம் ஆக வேண்டியதெல்லாம் பேசலாம். ஒரு நிமிஷம். மேனேஜர், கம் கம். லேப்டாப் ஓபன் பண்ணுங்க. என் ப்ரோக்ராம்ஸை காட்டுங்க. மாமா, நாளைக்கு நான் ஃப்ரீ தான். ஓகேன்னு சொன்னா நாளைக்கே நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். நாளைக்கே வா. நாளைக்கே நிச்சயதார்த்தமா? ஏய், ஏன் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு சம்மதம் தானே? அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு முழு சம்மதம். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கே வச்சுக்கலாம் மாப்பிள்ள.
ஓகே. நான் வீட்டில் பேசிட்டு மற்ற விவரமெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆ சரிங்க மாமா. சரி, நல்லது. ஓகே. எஸ். மாப்பிள்ள நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்றாரு லட்சுமி. நாளைக்கே பண்ணிடலாங்க, பண்ணிடலாம். என்னடா? தாராளமாப்பா, பண்ணிக்கலாம்ப்பா. அம்மா